பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ இந்த மிரட்டு விட்டுருக்கீங்க. நீங்கள் விட்ட ப்ரொமோ பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன் வந்து வேற லெவலில் இருந்தது. அது மூலம் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னம்னா, இந்த டைம் காமன் மேன் ஷோ சும்மா பேருக்கு நடத்தாமல் அதுலேயே பயங்கரமாக ஃபில்டர் பண்ணி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மதியம் தான், அதாவது இன்றைக்கி புதன்கிழமை மதியம் தான் வந்து இந்த ப்ரொமோ பிடிஎஸ்ஸாக வெளியிட்டிருக்காங்க. இது பார்க்கவே சும்மா அட்டகாசமாக இருக்குது. ஏற்கனவே இதை தெலுங்கு மலையாளத்தில் நிறைய வெளியிட்டுட்டாங்க. ஆனால் நம்ம பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ இன்னும் 3 நாள் இருக்கையில் முன்னாடி தான் வந்து இதை இன்னும் பரபரப்பாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் 4 விதமாக பிரித்து அதில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் த காமன் மேன் ஷோக்கான அந்த செட்டு எப்படி இருக்கு, அந்த ஜட்ஜஸ் உட்கார சீட்டு எப்படி இருக்கு, என்ன தீம்ல வச்சிருக்காங்க, என்ன ஃபார்மேட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேச போறோம். ரெண்டாவது வந்து அதில் கலந்துக்கிற கண்டஸ்டன்ஸ், எந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க, ஏன்னா அந்த வீடியோ பார்க்கலே வந்து இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக இருந்து அது எத்தனை பேர் அப்படிங்கிறத கூட வந்து நம்மளால கணிக்க முடியுது. அது என்ன மேட்டர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்து மூணாவது வந்து இதில் வைக்க போற ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே செம பரபரப்பாக இருக்கு. போன சீசன் பிக் பாஸ்ல கூட இந்த மாதிரி டாஸ்க் வைக்கிறதுல அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து வச்சிருக்காங்க. அது எப்படி வந்து பிரித்து எந்த மாதிரியான டாஸ்க் வச்சிருக்காங்க, அதில் யார் வின் பண்ணா, 2 டீமாக வச்சிருக்காங்க, அதில் யார் வின் பண்ணா அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசி 4வதா வந்து ஜட்ஜஸ் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், ஓவியா, ஆரி, ராஜு, ஹோஸ்ட் மாயா, அவங்க வந்து எந்த மாதிரி வந்து வழி நடத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த 4 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ அப்படின்ட்டு வந்து இந்த வருஷம் தான் புதுசாக வைக்கிறாங்க. இது காமன் மேன் பீப்புளை எடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்காக தான் வைக்கிறது. இதுக்கு வந்து ப்ரோமோவே வெளியிட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ் யாரு, ஹோஸ்ட் யாரு அப்படின்னு விட்டாங்க. இப்போ அதோட பிடிஎஸ் பிஹைண்ட் த சீனை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்த மாதிரி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த செட்டப் எப்படி இருக்குன்னா, ஒரு கோட்டை மாதிரி செட்டப் இருக்கு. ஒரு கோட்டையில் வந்து பாதி இடிஞ்சு இடியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி கோட்டை மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. ஒரு வந்து என்னது ஒரு த்ரில் அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கு. இதுலயே வந்து ஜட்ஜஸ் உட்கார்ந்துருக்க இடம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, கோர்ட்ல இருக்கும்ல அது மாதிரி தான் இருக்கு. அதில் ஒரு சீன் பார்க்கும்போது இவங்க சென்டரில், ஜட்ஜஸ் சென்டரில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து அந்த தப்பு செஞ்சவங்க கூண்டில் நிற்பாங்களே அது மாதிரி ஒரு கூண்டு, இந்த பக்கம் வந்து வாதாடுறவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த டாஸ்கில் வந்து கோர்ட் டாஸ்க் உள்ளுக்கு இருக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. யார் என்ன தப்பு பண்ணா, இது மூலம் வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களோட சைக்காலஜி எந்த மாதிரி இருக்கு, உண்மையிலே வந்து கண்டென்ட்டுக்காக வந்து இவங்க தப்பு பண்றாங்களா, இல்லை ரியலாகவே வந்து ஆரி சொல்றாப்புல நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி தான் வந்து ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. டாஸ்க்கும் கூட சொல்ல முடியாது, அந்த ஷோ ஃபுல்லாகவே அந்த கூண்டு மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. மற்றபடி வந்து இந்த சூப்பர் சிங்கர்ஸ் மற்ற ஷோ மாதிரி வந்து ஸ்பேஸ் ரொம்ப ஒடுக்கலாமல் ஸ்பேஸ் வந்து பயங்கரமாக நிறைய இடம் விட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டாஸ்க் வந்து பயங்கரமாக பண்ண போகிறோம். இப்போ ஷூட்டிங் முடிஞ்சது வந்து கிட்டத்தட்ட 8 எபிசோடு என்னமோ முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், அது எல்லாமே வந்து விறுவிறுப்பாக போகிற மாதிரி தான் இந்த காமன் மேன் ஷோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்றாப்புல தான் இந்த செட்டே வந்து பயங்கர மெனக்கடல் பண்ணி வந்து வேற லெவலாக பண்ணியிருக்காங்க. அதைத்தான் வந்து இந்த பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமிக்கிறாங்க. அந்த செட்டு வந்து எப்படி ரெடி பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த செட்டுக்கான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எப்படி வந்து வேலை பார்க்கறாங்க அதை காமிச்சிருக்காங்க. அப்புறம் கேமராமேனை காமிக்கிறாங்க. அடுத்து வந்து கண்டஸ்டன்ஸை காட்டுறாங்க. அப்படியே ஒரு 4-5 பேர் வந்து அப்படியே வரிசையா உள்ளுக்கு வர்ற மாதிரியும் வந்து அதிலேயே பார்க்கலே நம்மளுக்கு தெரியுது. அதில் ஒரு யூடியூபர் முனியம்மா என்னமோ அவங்க ஒரு யூடியூபர் அவங்க உள்ளுக்கு வரதுக்காங்க. ஏற்கனவே சோசியல் மீடியால எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பார்த்த முகம் இதில் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் அவங்கள பத்தி பேசுவோம். சரியா? அந்த மாதிரி உள்ளுக்கு வர்ற மாதிரி தான் இருக்கு. அதுலேயே வந்து அந்த செட்டு ரெடி பண்றப்பலே வந்து ஒரு பேட்ச் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது இந்த கண்டஸ்டன்ஸை வந்து 2 செட்டப்பாக பிரிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று வந்து ப்ளூ டீமும், இன்னொன்று வந்து ரெட் கலர் டீமும். ஒன்லி இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு மட்டும்தான் அப்படிதானா, இல்லை எல்லா, அதாவது பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஃபுல்லாக வர வந்து இப்படி 2 டீமாக பிரித்து விளாட்றாங்களா என்னங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அதில் வந்து ரெட் கலர் டீமுக்கு வந்து ஒரு 11 நம்பர் போட்ட ஒரு பேட்ச் இருக்கு. ப்ளூ கலர் டீமுக்கு வந்து ஒரு 11 நம்பர் போட்ட ஒரு பேட்ச் இருக்கு. இதை வந்து அவங்க பேட்ச் அவங்க நெஞ்சில் அந்த டிஷர்ட்டில் வந்து குத்திக்குவாங்க. இதை வச்சுட்டு தான் கேம் விளாடுவாங்க. இந்த 2 டீமாக நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இதுக்கு முன்னாடி சீசன் லாஸ்ட் ஒரு 3 சீசனாக வந்து ஆண்கள் விசஸ் பெண்கள், அடுத்து வந்து பெரிய வீடு விசஸ் ஸ்மால் வீடு, அதுக்கப்புறம் போன சீசன் வந்து பிரீமியம் விசஸ் சாதாரண மக்கள் அப்படின்ட்டு தான் வந்து பிரித்து தான் சீசனை கொண்டு வராங்க. அதுக்கு ஏத்தாப்புல தான் இந்த டைமே வந்து 2 சைடாப்புல பீப்புளை பிரித்து தான் இந்த டாஸ்கே நடத்துகிறாங்க. அதாவது பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ டாஸ்கே நடத்துகிற மாதிரி இருக்கு. அது மாதிரி வந்து 11 பேர் மொத்தம் 22 பேர் வந்து இந்த டாஸ்கில் கலந்துக்கிறாங்க. இல்லை மொத்தம் 22 பேர் தான் வராங்களா? ஏன் அப்படின்னா
தெலுங்கு மலையாளம்லாம் தெலுங்குலலாம் வந்து கிட்டத்தட்ட 70 பேர் 60 பேர் உள்ளுக்கு வந்து அதுலேருந்து தான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம பிக் பாஸை பொறுத்தவரை அதிகபட்சம் 30 பேர் வருவாங்கன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு 22 பேர் வந்து உள்ளுக்கு வர்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான், இதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இதில் 22 பேர் கலந்துக்கிறாங்க. இவங்க தான் வந்து கண்டஸ்டன்ஸாக வர போகிறாங்க அப்படின்ட்டு. அடுத்து 3வது டாஸ்க்கு. இந்த பிடிஎஸை பார்த்துருப்பவே உங்களுக்கு டாஸ்க் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னம்னா அகலமான நீளமான ஒரு வாக்கியா வரப்போ ஒரு தொட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் உள்ள மட் கிளே, அதாவது சகதியை வச்சு நல்லா புரட்டி அதுக்குள்ளே எதையோ ஒன்று வந்து போட்டு ஒழிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சாணிக்குள்ளெல்லாம் போட்டு ஒழிச்சு வச்சிருப்பாங்க. லாஸ்ட் 2 சீசனில் கிடையாது, அதுக்கு முன்னாடி உள்ள சீசனில் இருக்கும். ஸ்விம்மிங் பூலெல்லாம் வந்து காயின்லாம் போட்டு தேடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ அந்த டாஸ்கில் வந்து அந்த சகதிக்குள்ளே வந்து ஏதோ வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த ப்ளூ டீம்லேருந்து ஒரு ஆள், ரெட் டீம்லேருந்து ஒரு ஆள் இப்படி போய் வந்து அதை தேடுற மாதிரி இருக்கும். அப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு ஆள் தான் போகணும். இந்த டீம்லேருந்து அந்த டீம்லேருந்து ஒரு ஆள் போகணும். இன்னும் வெளியிலேருந்து வந்து ஒரு ஆள் வந்து அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைக்கை வந்து மட்டு எதுவும் பற்றாமல் இருக்கிறதுக்காக வந்து பயங்கரமாக சுற்றி வச்சு அந்த மைக்கை வச்சிருப்பாங்க. அதை சில பேர் வந்து காமிச்சிருப்பாங்க. இதில் ரெட் டீமில் ஒரு லேடி வந்து பயங்கரமாக அதை ஒன்று எடுத்து அதை காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க மட்டுக்குள்ளே அந்த சகதிக்குள்ளே வந்து தேடும்போது வந்து மற்ற எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்டார் கூட வழங்குவாங்க. ஸ்டார் வழங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா இதுக்கு இடையிலே வந்து 2 கார்டு வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து கோல்டன் கலர் ஆன் ஹோல்டுன்னு ஒரு கார்டு வச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து கிரீன் கலர் வந்து குவாலிஃபைன்னு ஒரு கார்டு வச்சிருப்பாங்க. அதாவது இந்த டாஸ்கில் இண்டிவிஜுவலாக தானே உள்ளே போகிறாங்க. அதில் வின் பண்ணுறவங்க வந்து க்ரீன் கலர் வாங்கி குவாலிஃபை கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து ஆன் ஹோல்டில் இருங்க அடுத்த டாஸ்கில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா ஒரு அக்கா வந்து அந்த முனிமா அக்கா அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க வந்து நடந்து வரையில் அவங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டார் ஒன்று வந்து குத்திட்டு வராங்க. அப்போனா அவங்க ஏதோ ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெட் கலர் ஸ்டார்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க வின் பண்ணி வந்ததா இல்லை ஆப்போனண்ட் வந்து ரெட் கலர் டீம் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டார் எதுவும் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இவங்க வந்து ஏதோ ஒன்று குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பச்சையாக தெரியுது. இப்படி தான் வந்து 2 டீமாக பிரித்து டாஸ்க் பண்ணுறாங்க. 2 டீமாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் பிக் பாஸ் சீசனில் டீமாக இருந்தாலும் அண்ட் இண்டிவிஜுவலாக வின் பண்ணோம்னா அவங்களுக்கு தனி ஸ்கோர் உண்டுல. அந்த மாதிரி தான் வந்து இந்த டாஸ்க்கே நடக்குது. இது ஃபஸ்ட்டு டாஸ்க் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அதோட பிடிஎஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. போக போக வந்து இன்னும் அடுத்தடுத்த டாஸ்க் வரும். இப்போதைக்கு வந்து இந்த டாஸ்க்கை தான் இதில் காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஜட்ஜஸ். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் வந்து ஓவியா, ராஜு, ஆரி ப்ரோ. ஓவியா அதில் வந்து செம க்யூட்டாக அழகாக வந்து ட்ரெஸ் போட்டு வராங்க. நம்ம ராஜு தான் வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணியிருக்காப்புல. என்ன அப்படின்னா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில் வந்து இப்படி வைப்பாப்புல செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு அது மாதிரி வந்து போஸ்ட் கொடுத்து வச்சிருக்காப்புல. ஆரி வந்து எப்பயும் போல சாதாரணமாக வந்து வர மாதிரி இருக்குது. ஏன்னா ராஜு வந்து இப்படி ஃபன் கண்டென்ட் கொடுத்தா தான் வந்து மக்கள் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னொரு பக்கம் அதே டைமே வந்து பிக் பாஸில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வந்து எப்படியாவது வின் பண்ணிடலாம், இப்படித்தான் வின் பண்ண இல்லாமல் எப்படியாவது வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு ஆரி வந்து தக்க தண்டனை கொடுப்பாரு. ஏன்னா அவர் சீசன்ல வந்து பாலாட்ட வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து வின் பண்றது எப்படி வேணாலும் வின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் இங்கே கேம் இருக்கு. வெறும் வந்து வின்னிங் இது வந்து இந்த பாயிண்ட் டேபிள் தான் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாப்ல. அது மாதிரி இருக்காம வந்து உண்மையிலே ஜெனியூனா டிசிப்ளினா வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரி விரும்புவாப்ல. அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பாசிட்டிவிட்டிக்காக வந்து ஓவியங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து யாரும் உடஞ்சு போகக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையில் வந்தாலும் டாஸ்கே நீங்க தோத்தாலும் மற்றவங்க நீ வந்து சரியா விளையாடல அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல இருந்து நம்ம உடையவே கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து ஓவியா வராங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மாயா வராங்க. மாயா ஹோஸ்ட் பண்ணுறதுலாம் ஓகே தான், கண்டென்ட் பயங்கரமாக கொடுப்பாங்க ஓகே தான். ஆனால் இருந்தாலும் மாயா மேலே இன்னும் வந்து கழுவி வந்து ஊற்ற தான் செய்கிறாங்க. இவங்களை எப்படி வந்து ஒரு ஹோஸ்ட்டாக எடுத்தீங்க, கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுக்கிட்டே நான் சோசியல் மீடியாவில் போய் மாயா செஞ்ச சில விஷயங்களை போய் பார்த்தேன். அதில் வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் ஃபன்னாக காமெடியாக பயங்கரமாக பண்ணுறாங்க. அதே பிக் பாஸ் சீசன் 7ல் அவங்க செஞ்ச விஷயங்கள் செம்ம காண்டியத்தும் அந்த மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கம்பைன் பண்ணி மாயா வந்து ஃபன்னாக கொண்டு போகிறாங்களா இல்லை கண்டென்ட்டுக்காக கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து ஹோஸ்ட்டை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஹோஸ்ட்டுக்குன்னே தனி ப்ரோமோ வெளியிட்டாங்க. இந்த பிடிஎஸ்ல கூட வந்து அப்படியே ஹோஸ்ட் கெத்தாக நடந்து வர்றாப்புல அவங்களுக்கு பயங்கரமான ஒரு மாஸ் கட்டுனை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பார்ப்போம் ஜட்ஜஸ் எப்படி இருக்காங்க, ஹோஸ்ட் எப்படி இருக்காங்கன்னு நம்மளுக்கு பார்க்குற ஃபர்ஸ்ட் ஷோலே தெரிஞ்சு போயிடும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு, சொல்லிட்டாங்க. நல்லா தான் உள்ளுக்கு பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக பிக் பாஸை மறந்து கூட இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ
தான் வந்து இந்த பிடிஎஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்க நல்லா தான் இருந்தது. நல்ல விக்ரம் கமல் சார் இல்லாட்டாலும் வந்து அவரோட சாங்கை விக்ரம் அப்படின்னு போட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் வந்து பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ அப்படின்ட்டு பிடிஎஸ்ன்னு போட்டு கேம் ஸ்டார்டட் அப்படின்னு போட்டு வேற லெவலில் உள்ளுக்கு உண்மையிலே வந்து பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். இதை பார்க்கும்போது வந்து எப்பா பிக் பாஸை விட இந்த காமன் மேன் ஷோவில் வந்து டாஸ்க் வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து அதாவது இந்த சகதி டாஸ்க்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி 2 சீசனில் நான் நடந்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபுல்லாக பேசி அடுத்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி டாஸ்க் வச்சிருந்தா கூட அந்த 2 சீசன் வந்து நல்லா போயிருக்கும். அதை வந்து இந்த காமன் மேன் ஷோலே வந்து கொண்டு வந்துட்டு பயங்கரமாக ஃபில்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிடிஎஸ் பார்த்துட்டீங்களா? இதை பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? உண்மையிலே இந்த காமன் மேன் ஷோக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் பார்த்த ஏதாவது கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களோட ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியை பற்றி கீழே போடுங்க. இல்லை அவங்கள பற்றி பேர் ஏதாவது சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அவங்கள பற்றி செப்பரேட்டாக வந்து நம்ம பேசலாம். அவ்வளோதான் மக்களே, இந்த பிடிஎஸ்லாம் இவ்வளோ தான் இருந்தது. உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு நோட் பண்ணியெல்லாம் எடுத்து நம்ம இது பண்ணி தான் வந்து இதை பற்றி பேசுகிறோம். சும்மா கண்டமானிக்கு வாய்க்கு வந்த மாதிரி வந்து நம்ம உளரல. என்ன அங்கே நடந்ததோ, என்ன நடக்க போகுதோ, என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அதை பற்றி தான் பேசுகிறோம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான பிக் பாஸ் சம்பந்தமான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.